So first question பாப்போமா? Which of the following is a macronutrient? ஓகேங்களா? நம்ம பார்க்கும்போது பார்த்தோம் மேக்ரோ மைக்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? அதாவது நியூட்ரியன்ட் பார்க்கும்போது பார்த்தோம், மினரல்ஸ் பார்க்கும்போது மேக்ரோ மினரல்ஸ் மைக்ரோன்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டு பார்த்தோம் இல்லையா? ஸோ இங்கே என்ன கேட்குறாங்க, மேக்ரோ நியூட்ரியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பின்வருவனவற்றில் பெரும் ஊட்ட மூலங்கள் எதுன்னு கேட்குறாங்க. விட்டமின் சி, அயன், புரோட்டீன், கால்சியம். என்ன ஆன்சர்? கால்சியமா? மினரல்ஸ் கேட்டால் கால்சியம். மினரல்ஸ் தான் பார்த்தீங்கன்னா மேக்ரோ மினரல்ஸ் மைக்ரோ மினரல்ஸ் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? கால்சியம், பொட்டாசியம், சோடியம் எங்கே பார்த்தோம்னா மினரல்ஸில் மேக்ரோவில் பார்த்தோம், மைக்ரோவில் அயோடின், அயன் இதெல்லாம் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ஸோ கால்சியம் வரலாம் அந்த இடத்துல, கால்சியம் வரலாமான்னு கேட்குறேன். ஆன்சர் வந்து புரோட்டீன். புரோட்டீன், கார்போஹைட்ரேட், லிப்பிட் பார்த்தோம் இல்லையா? இது மூணு என்னது மேக்ரோ. நம்ம வந்து அதிக ஒரு உயிரினத்துக்கு வந்து நம்ம ஹியூமன்ஸுக்கு வந்து அதிக அளவில் தேவைப்படுறது கார்போஹைட்ரேட்டும் புரோட்டீனும் ஃபேட் அதாவது லிப்பிடு தான் நமக்கு தேவைப்படுது இல்லையா? ஸோ இது நியூட்ரியன்ட். நம்ம மினரல்ஸ் அப்படின்னு கேட்டால் நம்ம வந்து கால்சியம் சொல்லலாம், கால்சியம்லாம் வந்து நம்ம மேக்ரோ சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மேக்ரோ நியூட்ரியன்ட்டுக்கு இதுக்கு ஆன்சர் வந்து புரோட்டீன் தான். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ அயன் எதில் வரும்? இது என்ன சொல்றாங்கன்னா மேக்ரோ மினரல்ஸ். ஓகேங்களா? மேக்ரோ மேக்ரோ மினரல்ஸ் வேற என்னெல்லாம் வரும் அப்படின்னா வந்து பாஸ்பரஸ், பொட்டாசியம், சோடியம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் என்னன்னா சோடியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ், சோடியம், கால்சியம் இது எல்லாமே வந்து மேக்ரோ மினரல்ஸ். ஓகேங்களா? இப்போ புரோட்டீன் வந்து பார்த்தாச்சு. புரோட்டீன், கார்போஹைட்ரேட்டு, லிப்பிட். ஓகேங்களா? ஸோ இது என்ன சொல்லணும்னா மேக்ரோ நியூட்ரியன்ட். அயன் என்ன சொல்லலாம்? மைக்ரோ மினரல்ஸ் தான் வரும், மைக்ரோ மினரல். ஓகேங்களா? வேற என்ன வரலாம்? ஜிங்க் வரலாம். சூப்பர். அப்புறம் ஜிங்கு, மேங்கனீஸு, மாலிப்டினம், காப்பர். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா வந்து மைக்ரோ மினரல்ஸ். ஓகேங்களா? கிளியரா இருக்கு. அதுல நியூட்ரியன்ட்டுக்கும் போது கார்போஹைட்ரேட், புரோட்டீன், லிப்பிட் தான் மேக்ரோ. மைக்ரோனும் போது இந்த விட்டமின் எல்லாம் வந்துடும். ஓகேங்களா? மினரல்ஸ் அப்படிங்கும் போது வந்து கால்சியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், சோடியம்லாம் மேக்ரோ மினரல்ஸ். அயனு, காப்பர், ஜிங்க் இதெல்லாம் என்ன சொன்னா மைக்ரோ மினரல்ஸ். ஓகேங்களா? வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். பிரைமரி சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. ஓகேங்களா? நம்மளோட உடலுக்கு வந்து முதன்மை ஆற்றலாக இருக்கிறது எதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன ஆன்சர்? கார்போஹைட்ரேட். ஓகேங்களா? ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, எனர்ஜி வந்து கொடுக்குறாங்க நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபேட் என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கு இவங்களும் எனர்ஜி தான் கொடுப்பாங்க. பட் பிரைமரி சோர்ஸும் போது கார்போஹைட்ரேட்ஸ். ஓகேவா? அடுத்து பாருங்க, விச் நியூட்ரியன்ட் இஸ் எசென்ஷியல் ஃபார் தி ஃபார்மேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஹெல்தி போன்ஸ் அண்ட் டீத்? ஆரோக்கியமான எலும்புகள் மற்றும் பற்கள் உருவாவதற்கும் பராமரிப்பதற்கும் எந்த ஊட்டச்சத்து அவசியம்னு கேட்குறாங்க. அயன், ஜிங்க், கால்சியம், பொட்டாசியம். ஓகேங்களா? ஆன்சர் என்னது? கால்சியம். ஓகேங்களா? பொட்டாசியம் எதுக்கு பயன்படுது? பொட்டாசியம் எதுக்கு பயன்படுது? டு ரெகுலேட் நர்வ் அண்ட் மசில்ஸ் ஆக்டிவிட்டி. ஓகேங்களா? டு ரெகுலேட் LATE. ஓகேவா? நரம்பு மற்றும் தசைகளுடைய வந்து ஆக்டிவிட்டி யார் வந்து ஒழுங்குபடுத்துறாங்கன்னா வந்து பொட்டாசியம். ஓகேங்களா? டீத்துங்கும் போது யார் வந்துடுறாங்க, கால்சியம் வந்துடுறாங்க. அயன் எதுக்கு யூஸ் ஆகுது? அயன் எங்க இருக்கும்?
important component of என்னது ஹீமோகுளோபின். ஓகேவா? அடுத்து பார்ப்போம். Which of the following is a good source of vitamin C? விட்டமின் சி வந்து எதில் அதிகமாக இருக்குன்னு கேட்குறாங்க. பின்வருவனவற்றில் விட்டமின் சி எதில் அதிகம் இருக்கும்? ஓகேங்களா? ஸ்பைனாச்சு, ஆரஞ்சு, எக்கு, ஆல்தேபோ. ஆன்சர் என்னது? ஆலப்தியாபோவா? பிரைமரின்னு எது சொல்லலாம்? குட் சோர்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா? எதில் விட்டமின்ஸ் அதிகமாக இருக்கும்? சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ்லாம் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ்லாம் வந்து இந்த விட்டமின் சி வந்து அதிகமாக இருக்கும். ஆரஞ்சு வரும். ஓகேங்களா? ஸ்பைனாச்சில் என்ன அதிகமாக இருக்குன்னா வந்து விட்டமின் ஏ வந்து அதிகமாக இருக்கும். இல்லைப்பா? ஓகே தான். ஆனால் வந்து இதுலையுமே வந்து சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் தானே இது ஆரஞ்சுங்கிறது. இதில் தான் அதிகமாக விட்டமின் சி இருக்கும். ஓகேங்களா? இங்கே இருக்கிறதுல வந்து இங்கே இருக்கிறது எது ஆன்சர் வரும்? ஆரஞ்சு. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா வெக்கில் என்ன அதிகமாக இருக்குன்னா வந்து பாஸ்பரஸ், கால்சியம், பொட்டாசியம். ஸோ இதெல்லாமே எக்கில் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்து பார்த்தோன்னு பாருங்க. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். Which of the following is a micronutrient அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னது? அயன். ஓகேங்களா? Which nutrient is important for healthy vision? ஓகேங்களா? ஆரோக்கியமான பார்வைக்கு எந்த ஊட்டச்சத்து முக்கியமானது? ஓகேங்களா? விட்டமின் டி, விட்டமின் சி, விட்டமின் ஏ, விட்டமின் இ. என்ன ஆன்சர்? விட்டமின் ஏ. விட்டமின் இ எதுக்கு பயன்படுது? விட்டமின் சி. விட்டமின் சி வந்து நம்மளோட இம்யூனி சிஸ்டம் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. விட்டமின் டி என்ன பண்ணுது? கால்சியம் வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ நம்மளோட டீத்தும் சரி போன்ஸ் வந்து ஸ்ட்ராங்காகிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது விட்டமின் டி. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் இன் தி பாடி? ஓகேங்களா? என்னப்பா? எனர்ஜி ப்ரொடக்ஷன். உடலில் கார்போஹைட்ரேட்களின் முக்கிய பணி என்னன்னு சொன்னால் ஆற்றல் உற்பத்தி. ஓகேங்களா? பில்டிங் அண்ட் ரிப்பேரிங் பாடி டிஷ்யூ இது யார் பண்ணுவாங்க? புரோட்டீன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ரெகுலேட்டிங் ஹார்மோன்ஸ் என்ஹான்சிங் இம்யூனி சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து யார் பண்ணுவாங்கன்னா விட்டமின் சி நம்ம பார்த்தோம். ரெகுலேட்டிங் ஹார்மோன் லெவல் யார் பண்ணுவாங்க? ஹார்மோன்னா யார் வரணும்? ரெகுலேட்டிங்னா யார் வருவாங்க? ஹார்மோன்ஸ் யார் வருவாங்க? எண்டோக்ரைன் சிஸ்டம் இருக்கு இல்லையா? அவங்க தானே ஹார்மோன்ஸ் சுரக்குறாங்க. அம்மாவா இல்லையா? அவங்க தான் ரெகுலேட் பண்ணிட்டு இருப்பாங்க. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் a good source of விட்டமின் கே? விட்டமின் கே உடைய சோர்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. என்ன ஆன்சரு? லீஃபி கிரீன் வெஜிடபிள்ஸ். ஓகேங்களா? கேரட்ல என்ன அதிகமாக இருக்கும்? விட்டமின் ஏ அதிகமாக இருக்கும். மில்கில் அதை தவிர்த்து ஏடிகே. ஸோ இந்த விட்டமின்ஸ்லாம் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? நட்ஸ்ல என்ன அதிகமாக இருக்கும்? What is the main function of proteins in the body? ஓகேங்களா? Providing energy, building and repairing body tissue, regulating blood sugar level, enhancing cognitive function. என்னது? உடலில் புரதங்களுடைய முக்கியமான பணி என்னது? பாம்பே.
பில்டிங் அண்ட் ரிப்பேரிங் பாடி டிஷ்யூ ஓகேங்களா, திசுக்களை உருவாக்குதல் மற்றும் சரி செய்தல். அடுத்து பார்ப்போம், which nutrient is important for maintaining healthy skin, hair and nails. ஆரோக்கியமான தோல், முடி மற்றும் நகங்களை பராமரிக்க எந்த ஊட்டச்சத்து முக்கியமானதுன்னு கேட்குறாங்க. என்ன வரலாம்? விட்டமின் இ. ஆக்சுவலி எனக்குமே ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது வந்து கொஞ்சம் இதுவாக தான் இருந்துச்சு. நம்ம 6th புக்கில் அந்த பிக்சர் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? கிளாஸ் நடத்தும் போது 6th புக்னுடைய அந்த பிக்சர் ஒன்று போட்ட ஞாபகம் இருக்கா? ஏடிக்கு அந்த விட்டமின்ஸ் எல்லாம் அதில் வந்து இது இருக்கும், போய் செக் பண்ணுங்க. அடுத்து, which of the following minerals is a constant of cell membrane and nucleic acid? பின்வரும் கனிமங்களில் எவை செல் சவ்வுகள் மற்றும் நியூக்ளிக் அமிலங்களுடைய அங்கம் ஒரு அங்கம்னு சொல்றாங்க. என்ன ஆன்சரு? என்ன போட்டீங்க? பாஸ்பரஸ். வாட் இஸ் த மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் கால்சியம்? ஓகேங்களா, எனர்ஜி ப்ரொடக்ஷன், ரெகுலேட்டிங் பிளட் ப்ரெஷர், பில்டிங் ஸ்ட்ராங் போன்ஸ் அண்ட் டீத், என்ஹான்சிங் காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன். என்ன ஆன்சர் வரணும்? பில்டிங் ஸ்ட்ராங் போன்ஸ் அண்ட் டீத். ஓகேங்களா, வலுவான எலும்புகள் மற்றும் பற்களை உருவாக்குதல். அடுத்து, வாட் இஸ் த மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் ஜிங்க்? பூஸ்டிங் இம்யூன் சிஸ்டம், என்ஹான்சிங் மசில் growth, ப்ரோமோட்டிங் ஹெல்தி டைஜஷன், ரெகுலேட்டிங் பிளட் ப்ரெஷர். என்ன ஆன்சர் வரலாம்? பூஸ்டிங் இம்யூன் சிஸ்டம். ஓகேங்களா, நான் மசில் growth இருக்கு இல்லையா, ஸோ இது யார் பண்றாங்கன்னா வந்து சேர்த்து மொத்தம் புரோட்டீன், ஹெல்தி ஃபேட், காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட். ஓகேங்களா, ஸோ 3 பேர் சேர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து பார்ப்போம், which of the following minerals is required by plant in large quantities? தாவரத்துக்கு அதிக அளவில் பயன்படக்கூடிய கனிமங்கள் எதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. குளோரின், பாஸ்பரஸ், மேங்கனீஸ், மாலிப்டினம். என்னது? பாஸ்பரஸ். ஓகேங்களா, லார்ஜ் குவான்டிட்டிக்கு பார்த்தீங்கன்னா வரலாம் வந்து மேக்ரோ நியூட்ரியன்ட். வேற என்ன வரலாம்? பாஸ்பரஸ் வரலாம். வேற என்ன வரலாம்? அப்புறம் பாஸ்பரஸ், பொட்டாசியம், என்பிகே, நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம். அப்புறம் மெக்னீசியம். ஓகே, அப்புறம் அதாவது ஒரு பிளான்ட்டுக்கு அதிகமாக இது தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம், பாஸ்பரஸ். இதை தவிர்த்து வேறெல்லாம் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கோம். நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம், சோடியம், அப்புறம் அது ஆக்சிஜன், ஹைட்ரஜன், இது எல்லாமே வந்து வரும். ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே வந்து ஒரு தாவரத்துக்கு அதிக அளவில் பயன்படக்கூடிய மினரல்ஸ். ஓகேங்களா, நியூட்ரியன்ட். இதை வந்து என்ன பண்ண முடியுது? இன்னொரு நியூட்ரியன்ட் வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியுது. ஒன்ஸ் இது எதாவது குறைஞ்சினா டிசீஸ் வந்து வரும் தாவரங்களுக்கு. ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா குளோரோசிஸ் இஸ் yellowing of the leaves caused due to the deficiency of. ஓகேங்களா, என்ன சொல்றாங்க? குளோரோசிஸ் என்பது வந்து இலையினுடைய மஞ்சள் நிறமாகும். அவை டேஸ் குறைபாட்டின் காரணமாக ஏற்படுகிறது. ஜிங்க், பொட்டாசியம், மேங்கனீஸ், ஆல் தி அபோவ். ஜிங்க் மட்டும் தான் வருமா? எல்லாமே வரும். ஓகேங்களா, நான் அதுக்கு சொன்ன டிசீஸ் அந்த சும்மா டிசீஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. குளோரோசிஸ், அப்புறம் இன்னும் நிறைய டிசீஸ் இருக்குல்ல, நிறைய பார்த்தோம். அதில் என்னென்னா வந்து அது எது இதெல்லாம் வந்து காரணமாக இருக்குங்கிறது மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே, நியூட்ரியன்ட். ஸோ இங்கே ஜிங்க்கு, பொட்டாசியம், மேங்கனீஸ் எல்லாமே வரும். ஸோ ஆன்சர் வந்து ஆல் தி அபோவ். அடுத்து பார்த்தோன்னா வந்து which of the following is correctly matched கேட்குறாங்க. கால்சியம்ங்கிறது வந்து ஸ்ட்ராங் போன்ஸ் அண்ட் டீத், கிளாட்டிங் ஆஃப் வந்து பிளட். ஓகேங்களா, ஸோ இது ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் இல்லையா? ஸோ இது கரெக்டாக தான் இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, அயோடிங்கிறது வந்து ஸ்ட்ராங் போன்ஸ் அந்த டீத்துங்கிறாங்க. கரெக்டா? எதுக்கு யூஸ் ஆகுறாங்க அயோடின்னு? தைராய்டு ஹார்மோன் இருக்கு இல்லையா, அது உருவாகிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்றாங்க. ஓகேங்களா, ஃபார்மேஷன் ஆஃப் தைராய்டு ஹார்மோன்.
ஸோ ஆன்சர் என்னதில் வந்து எது சரியாக பொருந்திருக்கு? 1 மட்டும்தான் சரி இருக்கு. A1A. ஓகேங்களா? அடுத்து which of the following symptom of kwashiorkor. ஓகேங்களா? பின்வருவனவற்றில் kwashiorkor அறிகுறி எதுன்னு கேட்குறாங்க. stunted growth, skinny appearance, dengue, all the above. இங்க ஆன்சர் என்னது? ஏ stunted growth. ஓகேங்களா? வேற என்ன வரலாம்? அந்த கை கால் முகம்ல வீங்கி இருக்கு இல்லையா? swelling of face, முகமும் காலும் வீங்கி இருக்கிறது. அதுக்கு டயரியா. ஓகேங்களா? ஸ்கின்னி அப்பியரன்ஸ் எதில் இருக்கும் அப்படின்னா வந்து மராஸ்மஸ். மராஸ்மஸ்ல இருக்கும். இன்னொன்று என்ன வந்து ஸ்லோ பாடி க்ரோத். மேட்ச் பண்ணுங்க பார்ப்போம். கால்சியம் என்ன வரும்? ரிக்கெட்ஸு. பாஸ்பரஸு ஆஸ்டியோ. அயோடின் அயன் வந்து அனிமியா. ஓகேங்களா? 4 3 2 1 ஆன்சர். which of the following are correctly matched கேட்குறாங்க. நம்ம விட்டமின் பார்க்கும்போது பார்த்தோம் fat soluble, water soluble இல்லையா? கொழுப்பில் கரைக்கூடியதில் வரும் கரெக்டா? ஏடிக்கு. ஸோ 4மே கரெக்டு. வாட்டர் சாலிபிள் பிஎஸ்சி. ஓகேங்களா? ஸோ 2மே வந்து கரெக்டு. 1 and 2 2மே வந்து கரெக்டாக மேட்சாக இருக்கு. அடுத்து பாருங்க. நெக்ஸ்ட் which of the following is required for the carrying out biochemical reactions? விட்டமின்ஸ்